அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாத ஏகாதசி விரதம் அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏகாதசி விரதம் மகாவிஷ்ணுவை நோக்கி மாதத்திற்கு இருமுறை, அதாவது வளர்முறை மற்றும் தேய்முறையில் அனுஷ்டிக்கப்படும் புனித விரதமாகும். தசமி என்று ஒரு பொழுது உணவு மட்டும் உட்கொண்டு, ஏகாதசி என்று முழு உபவாசம் அல்லது பால் பழம் இருந்து விஷ்ணு நமஸ்காரம் செய்து துளசி பூஜை மற்றும் விழித்திருந்து வழிபாடு செய்தால் வேண்டும். மறுநாள் துவாதசி என்று காலையில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். இரவில் உணவு உண்மதை தவிர்த்து ஒரு பொழுது உணவு, ஒருவேளை அல்லது எளிமையான உணவுகளை அருந்த வேண்டும். அதிகாலையில் எழுந்து நீராடி மகாவிஷ்ணு அல்லது கிருஷ்ணரை வழிபட வேண்டும். முழு விரதம் உணவு தண்ணீரின்றி இருப்பது சிறந்தது. முடியாதவர்கள் பால் பழங்கள் தண்ணீர் உட்கொள்ளலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை பாராயணம் செய்வது, ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்வது சிறந்ததாகும். அரிசி உணவுகள், பருப்பு வகைகள், தானியங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தூங்குவதை தவிர்த்து விடுத்திருந்து விஷ்ணுவை நினைக்க வேண்டும். குறிப்பாக ஏகாதசி என்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. முதல் நாளே பறித்து வைத்து கொள்ள வேண்டும். அதிகாலையில் நீராடி பூஜை செய்து துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும். அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் சேர்த்து சமைத்த உணவை முதலில் உட்கொள்ள வேண்டும். இதனை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமாகும். பாவங்களை நீக்கி வைகுண்ட பதவி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைத்து சீரண மண்டலம் சீராகும். குறிப்பாக ஏகாதசியில் பரம்பொருள் விஷ்ணு பெருமானை கண்டிப்பாக நினைக்க வேண்டும். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல விதமான சம்பத்துகளையும் அடைவர். இவ்விரதத்தால் உடல் நலமும் ஆரோக்கியத்துடன் நல்லபடியாக இருக்கும். இந்த விரதம் இருக்கும் முறை மாபெரும் சிறப்பு மிக்கது. இந்த ஏகாதசியை விரதம் இருக்கும் முன், அதாவது வைகாசிக்கு முன்தினமான, அதாவது தசமியன்று இரவு பழங்களை மட்டுமே சாப்பிடுவது நல்லது. இதனால் மறுநாள் உண்ணா நோன்பு இருக்கும்போது உடலில் உள்ள கழிவுகள் விரைவில் வெளியேறும். விரதத்தை முடித்தவுடன் ஜீரணமாவதற்கு கடினமான உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. உபவாசத்தின் போது சுருங்கி போன குடலை இயங்கச் செய்ய முதலில் பல வகைகளையும் சுலபமான சீரணமாகும் உணவுகளை மட்டுமே சாப்பிட வேண்டும். ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள இருப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி என்று பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட வேண்டும். ஏகாதசி என்று அதிகாலையிலேயே கண்விழித்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் முடிந்தவரை பூரண உபவாசம் இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரை குடிக்கலாம். 7 முறை துளசி இலையை சாப்பிடலாம். ஏகாதசி குளிர் மாதமாக மார்கழியில் வருவதனால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசி இலைகளை எப்படி சாப்பிட்டோமோ அதுபோல இந்த பங்குனி மாதம் என்பது மாபெரும் வெயிலுக்குரிய மாதமாகும். இதனை நீங்கள் சற்று குளிர்ச்சிகரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டினி கிடைப்பதனால் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது. குளிர்ந்த நீரை வயிற்றை சுத்தம் செய்கிறது. அப்படி முழுவதும் பட்டினியாக இருக்க முடியாதவர்கள் நெய், காய்கனிகள், பழங்கள், நிலக்கடலை, பால், தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து உண்ணலாம். இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும், விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் ரெங்கநாதர் ஸ்துதி முதலியவற்றை ஓதுவதுமாக பொழுதுபோக்கிக் கொள்ள வேண்டும். கண்விழிக்கிறோம் என்ற பெயரில் முக்கியமாக சினிமா, டிவி பார்த்து கொண்டு நேரத்தை ஓட்டக்கூடாது. ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி வருகிறது. துவாதசி என்று அதிகாலையில் உணவு அருந்துவதை பாரண என்று அழைக்கிறோம். துவாதசி என்று அதிகாலை உப்பு, புளிப்பு போன்ற சுவையில்லாத உணவாக நெல்லிக்கனி, சுண்டைக்காய் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அகத்திக்கீரை இவைகளை சேர்த்து பல்லில் படாமல் கோவிந்தா கோவிந்தா என்று, அதாவது கோவிந்தா கோவிந்தா என 3 முறை சொல்லி விஷ்ணு பெருமானை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். துவாதசி என்று காலையில் 21 வகையான காய்கறிகள் சமைத்து உண்ண வேண்டும்.
அதில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற்றிருக்க வேண்டும். துவாதசி என்று வைஷ்ணவ நாட்காட்டியின் படி குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரதத்தை முடிக்க வேண்டும். விரதத்தை முடிப்பது என்பது நீரை கூட அருந்தாமல் விரதம் இருப்பவர்கள் துளசி தீர்த்தத்தையும், மற்றவர்கள் பகவானுக்கு தானிய உணவை படைத்து உணவு உண்ணலாம். ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பது போன்றே விரதத்தை முடிப்பதும் மிக மிக முக்கியமானதாகும். இல்லாவிடில் விரதம் இருந்த முழு பலன் கிடைப்பதில்லை. உணவு சாப்பிடும் முன் அதை பெற்றோர்களுக்கு வழங்க வேண்டும். அன்று பகலில் தூங்காமல் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும். ஏகாதசி விரதம் என்பது முக்கியமாக இந்த ஏகாதசி விரதம் என்பது 10வது திதியாக தசமி திதி, 11வது ஆகிய ஏகாதசி, 12 ஆகிய திதியாக துவாதசி என 3 திதிகளில் மேற்கொள்ளும் விரதமாக அமைந்துள்ளது. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல விதமான சம்பத்துகளை அடைந்து இவ்விரதத்தால் உடல் நலமும் ஆரோக்கியம் கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். முக்கியமாக ஏகாதசி என்று எவர் ஒருவர் பரம்பொருள் விஷ்ணு பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்கின்றனர்களோ அவர்களுக்கே அனைத்து விதமான நல்ல விதமான பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். ஏகாதசி 11வது நாள் என்பது பகவான் விஷ்ணு உபவாசம், ஜபம், நமஸ்காரணை, பஜன் போன்றவற்றை பரம பக்தியுடன் வேண்டிய ஒரு புனித நாளாகும். இந்த நாளில் சத்தியமானவர்களுக்கெல்லாம் தானியங்களை தவிர்த்து விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். ஏகாதசி விரதம் ஒரு தவம் அல்ல, அது ஒரு பத்தியம். உணவை விட்டு பகவானை பற்றிய எண்ணங்களில் இருங்கள். நிர்ஜலா விரதம் என்பது தண்ணீர் கூட அருந்தாமல் கடைபிடிக்கப்படும் கடினமான விரதம். பலரால் அதை செய்ய முடியாவிட்டால் தானியமற்ற உணவுடன் தாராளமாக அனுஷ்டிக்கலாம். முக்கியமாக இந்த விரதம் இருப்பவர்கள் அனைவரும் அமைதியுடன் இருக்க வேண்டும். அனைவரும் பரம்பொருள் விஷ்ணு பெருமானை மனதில் நினைத்து கொண்டு கோவிந்தா 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 என மனதில் நினைத்து கொண்டு இந்த விரதத்தை இருக்க வேண்டும். எவரிடமும் இன்றைய நாட்களில் சண்டை சச்சரவுக்கு செல்லக்கூடாது. பெரியவர்களையும் குழந்தைகளையும் திட்டக்கூடாது. அமைதியுடன் முழு சிந்தனையில் பரம்பொருள் பெருமாளுடைய முழு சிந்தனையில் இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.